வணக்க நண்பர்களே, இந்த சம்பவம் ஒரு உண்மை சம்பவம். அதனால் நீங்கள் அவசியம் முழுமையாக பார்க்கணும். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில், அதாவது ஒரு பேருந்தில், அந்த பேருந்து நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TN 55 N0552 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து. அது கரெக்டாக 8:45 மணிக்கு ஒரு 10 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புதுக்கோட்டைக்கு அந்த பஸ்ஸு புறப்பட்டுச்சு. அப்புறம் புனல் குளத்தில் 2 பயணிகளை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் புறப்பட்டுச்சு. டிரைவர், கண்டக்டர் இருவரும் காக்கி சீருடையில் இருந்தார்கள். இருவரும் ஏதோ காரசாரமாக ஏதோ பேசிக்கொண்டு வந்தார்கள். நான் அவர்களின் பேச்சில் ஈடுபாடு காட்டவில்லை. பயணம் தொடர்ந்தது. பேருந்து கந்தர்வக்கோட்டையில் நின்றது. ஒரு பழைய நைட்டி மேலே ஒரு துண்டை மாராப்பா போட்டபடி ஒரு பொண்ணு நடுத்தர வயதில் ஒரு ஆணோ ஏறினாங்க பஸ்ஸில். இருவரும் ஒருவர் பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். நான் அந்த ஆணிடம் ஏன் அழறீங்கன்னு கேட்டேன். அவர் எந்த பதிலுமே சொல்லல. எனக்கு மனசும் கேட்கல. மீண்டும் சற்று தாழ்வாக கேட்டேன். இல்லை ரெண்டு பேருக்கும் சண்டை. நான் பேசலன்னு ஏதோ காஞ்சரான இலையை தின்னுட்டாருன்னு ஓவென கதறி அந்த பொண்ணு அழுதுது. அந்த பொண்ணு அழுகுறதை பார்த்ததும் எல்லோரும் மனசும் நனைஞ்சு போயிடுச்சு. ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசும் பரிதாபத்தில் இருந்தாங்க. உடனே கண்டக்டர் ஓடி தன்னிடம் உள்ள தண்ணீர் பாட்டிலை கொடுத்து அவரை முழுசாக குடிக்க சொல்லுமா, அதுக்கப்புறம் வாந்தி எடுக்க சொல்லுமா என்றார். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருந்த ஒரு பயணி மட்டும், ஏயா கண்டக்டர் பார்த்து சொல்கிறாரு, ஏயா வாந்தி எடுக்க சொல்கிற, பஸ்ஸு நாராதா, நாங்களாம் எப்படி பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கண்டக்டரை கேட்டார். உடனே கண்டக்டர் அந்தால பார்த்து உசுறு போகுதுன்னு சக மனுஷன் துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். பஸ்ஸு நார்மல்னு நீ சொல்கிற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? பஸ்ஸு நார்னா நான் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிறேயா, உன் வேலையை பாரியா நீ அப்படின்னு அந்த கண்டக்டரே திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, அந்த பையனுக்கு கொடுத்து வயிறு நிறையா கொடுத்தா தான் அந்த பையன் வாந்தி எடுப்பான், அதுக்கப்புறம் தான் அவனை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் தண்ணி இருக்கான்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு. கேட்டு அந்த பையனுக்கு வயிறு நிறைய தண்ணியை குடிக்க வைக்கிறாரு. அந்த பையனும் வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவு சுமாராக அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கிறான். அந்த டிரைவரும் ஒரு இடத்துல கூட பஸ்ஸை நிறுத்தாமல் நேராக மருத்துவமனை வளாகத்தில் பஸ்ஸை போய் நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள இறக்கி விட்டுட்டு அந்த கண்டக்டர் கேட்குறாரு, ஏம்மா பணம் காசு ஏதோ வச்சிருக்கியாமா, இல்லைனா தரட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு படி மேலே சென்றாரு. இது போன்ற சகோதரர்கள் இருக்கும் வரை நமது தமிழ் தேசத்தில் மனிதம் மறித்தே போகாது என்ற நம்பிக்கை வந்தது. டிரைவரையும் கண்டக்டரையும் கட்டியணைத்து பாராட்டி விட்டு தான் வந்தேன். இவர்தான் அந்த கண்டக்டர். பேர் பரமசிவம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அந்த கண்டக்டர் பரமசிவத்தையும் அந்த பஸ்ஸோட டிரைவரையும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.